Assalamualaikum. Hi everyone, welcome back to my channel. 100 days 100 videos. இன்னைக்கு டே 24. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய ஸ்டைலில் ப்ரான்ஸ் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரியாணி தாங்க ரொம்ப ஈஸியான ரெசிபி இருக்கிறதுலே, அதனால் எனக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி பிரியாணி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது நான் டைகர் ப்ரான்ஸ் வாங்கியிருந்தோம். அன்றைக்கி நானும் அக்காவும் சேர்ந்து தான் சமையல் செஞ்சோம். டைகர் ப்ரான்ஸ் நல்லா பெருசு பெருசாக அதனால 2 கட்டாக போட்டுட்டோம் நாங்கள். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா திரும்பியும் நல்லா வாஷ் பண்ணிக்கணும். அப்போ தான் அதில் இருக்கிற கவுச்சி ஸ்மெல்லாம் போகும். நம்ம சின்ன ப்ரான்ஸை விட டைகர் ப்ரான்ஸில் ரொம்ப கவுச்சி வாடை அடிக்கும். அதுக்கப்புறம் என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதெல்லாம் சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தின்னாக கட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பிரியாணி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்கப்புறம் தக்காளி, நான் கணக்குலாம் எனக்கு தெரியாது. இவ்வளோ வெங்காயம் இவ்வளோ தக்காளிலாம் எனக்கு கணக்கு தெரியாது. எனக்கு வரது அப்படியே போடுவேன் நான், அவ்வளோதான். ஆனால் பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க, அதுதான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு. இன்றைக்கி நான் ஒரு 1 kg அளவில் தாங்க பிரியாணி செய்கிறேன். அதுக்கு நான் எத்தனை வெங்காயம் எடுத்தேன் எத்தனை தக்காளி எடுத்தேன் எனக்கு சத்தியமாக தெரியல. அதுக்கப்புறமா எல்லாமே எடுத்து ஒரு தனி பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஃப்ரெஷ்ஷாகவே அரைச்சி போட்டேன் அன்றைக்கி. அது அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பிரியாணி சட்டி வச்சாச்சு. அது சூடான பிறகு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு எண்ணெய் பத்தலைனாலும் வெங்காயம் போட்ட பிறகு உங்களுக்கு எண்ணெய் வேணும்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2 பட்டை, ஏலக்காய், கிராம்பு. இது என்னன்னு தெரியல, அது ஜாதிக்கான்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரியல. ஆனால் அதை போட்டால் நல்லாயிருக்கு பிரியாணியில். இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். அதுதான் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. புதினா, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் கர்டு, லெமனு எல்லாமே எடுத்து நான் பக்கத்தில் வச்சுக்கிட்டேன்னா நான் மறக்க மாட்டேன். இப்போ வெங்காயத்தை போட்டாச்சு. வெங்காயம் போட்டு நல்லா சாட்டே ஆகணும் எண்ணெயில். அது நல்லா வெங்காயம் எசன்ஸ் இறங்க தான் நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வெங்காயம் வதக்கும் போதே நம்ம பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். அதுவும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்த பிறகு தேவையான அளவு நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். எனக்கு கல்லுப்பு அளவும் தெரியும், சால்ட்டு தெரியும். ஆனால் நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அப்படியே சைட் பை சைடு அக்கா கீரை ஆஞ்சிட்டு இருந்தாங்க. இது அரைக்கீரை குவைத்தில் இங்கே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அன்றைக்கி மார்க்கன் சேவ் போகும்போது, அதனால் வாங்கிட்டு வந்துட்டேன் ஒரு கத்தை. அதுக்கப்புறம் வெங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கணும். நான் 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன். பிரியாணி ரொம்ப ஸ்லோவாக ப்ராசஸ் பண்ணாதாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸும் நம்ம பார்த்து ஆட் பண்ணணும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கின பிறகு தக்காளி ஆட் பண்ணிக்கணும். தக்காளி போட்ட பிறகு மூடி போட்டு நல்லா வேக விடணும். அந்த தக்காளி நல்லா வேந்த மாதிரி இருக்கணும். அந்த டைமில் இப்போ 2 ஸ்பூன் நான் மிளகாப்பொடி ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாப்பொடி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் தான் அது இருக்கும். ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா. இது 2 மசாலா தான், வேறு எதுவுமே சேர்க்க மாட்டேன். ஒன்று மிளகாத்தூள், இன்னொன்று கரம் மசாலா. இதுவே போதும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ப்ரான்ஸ் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ப்ரான்ஸ் நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. அது இப்போ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வடி பிரியாணி தான் செய்கிறேன். எனக்கு தம் பிரியாணி செய்யலான்னா எனக்கு அளவு எக்ஸாக்டாக தெரியாது அந்தளவு. ஏன்னா இறாலே ரொம்ப நிறைய தண்ணி விடும். இப்போ நான் தம் பிரியாணி செய்கிறேன்னா 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி எடுப்பேன். இப்போ இதில் வேறு தண்ணி விடுமா, அது மெஷர்மெண்ட்லாம் பண்ணுறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. அதனால நான் வடி பிரியாணியே போட்டுடலான்னு சொல்லி வடி பிரியாணி தான் செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மசாலாலே நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம இப்போ கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஹாஃப் லெமன் ஆட் பண்ணியிருக்கேன். நான் லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி மூடி விட்டுருங்க. இப்போ இறாலே நல்லா தண்ணி விடும். இந்த டைமில் கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா சேர்த்திக்கோங்க. இப்போ சைடில் பார்த்திங்கன்னா அரிசி வேகிறதுக்காக தனியாக தண்ணி வச்சுட்டேன். அதில் கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா, பட்டை, ஏலக்காய், கிராம்பு அது போட்டு அப்படியே கொதிக்க வேண்டியதான். கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் ரைஸ் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாது.
இப்போ இங்கே ரைஸ் நல்லா கொதிச்சிடுச்சு. இங்கே வந்து கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வரும்போது ரைஸ் வந்து உங்களுக்கு 70% தான் குக்காக இருக்கணும். நம்ம தண்ணியில் ரைஸ் ஆட் பண்ணும்போது ரைஸ் வந்து கொஞ்சம் இருக்கிற சைஸை விட கொஞ்சம் பெருசாகும். அவ்வளோதான். தம் போடுற ஸ்டேஜ் வந்த பிறகு ரைஸ் எடுத்து நம்ம வடிகட்டி எடுத்துருக்கணும். இப்போ வந்து நான் லேயர்டு தான் போகிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கீழே கிரேவி வச்சுட்டு அதுக்கப்புறமா ரைஸ் போட்டுக்கோங்க. ரைஸ் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஒரே இடத்துல போட்டுறாதீங்க. அந்த கிரேவி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நான் இதுலேருந்து பாதி கிரேவி ஆல்ரெடி எடுத்து வேறு பாத்திரத்தில் வச்சுட்டேன். இப்போ வந்து இது வந்து கலர் தண்ணி, இது கலர் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணி தண்ணியில் இது கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்போ தான் கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ரைஸ் போட்ட பிறகு கொஞ்சம் அந்த கிரேவி எடுத்து போட்டுக்கலாம் திரும்பவும். இதே மாதிரி ஒரு எத்தனை லேயர் உங்களுக்கு போடணும், எவ்வளோ ரைஸ் அதிகமாக இருந்தால் நிறைய லேயர் வரும். இந்த மாதிரி போட்டு தம்முக்கு போட்டுருங்க. தம்முக்கு பாருங்கள் ஃபாயில், அலுமினியம் ஃபாயில் வச்சு போட்டாச்சு. கீரை முடிஞ்சிருச்சு, வெந்து வந்துடுச்சு. அது வந்து அக்கா வந்து கடைஞ்சிட்டு இருக்காங்க. தாளிக்கிறது ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். அதில் வெங்காயம் பூண்டு போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அக்கா வந்து ஆஸ் யூஷுவல் தாளிக்கிற மாதிரி தான். இப்போ பிரியாணி லிட் ஓப்பன் பண்ணுற பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு அன்றைக்கி பிரியாணி. சீரியஸாக நீங்கள் இந்த மாதிரி பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஷால்லா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. ஸ்டே டியூன். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.